Welcome to Anbu Max. Simple interest shortcut tricks பார்த்துட்டு இருக்கோம். இது part 2 வீடியோ. part 1 வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்புன்னு ஒருத்தர் 10000 ரூபாய் டெபாசிட் பண்றாரு. 4 வருஷம் கழிச்சு 16400 ரூபாய் அவருக்கு கிடைக்குது. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. சரி கவனிங்க. இந்த மாதிரி சம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலையா? சரி அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. 100% தான் என்னது principal amount. இங்க principal amount எவ்வளவு? 10000 ரூபாய். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல ஆர் பர்சன்டேஜ். எத்தனை வருஷத்துக்கு? 4 வருஷத்துக்கு இன்ட்டு 4. இதுதான் என்னது? இன்ட்ரெஸ்ட். அப்போ இந்த இடத்துல என்ன போடணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? சரி இப்போ பாருங்க, இதுவும் தெரியல இதுவும் தெரியல, இப்படி இருந்தா போட முடியாது. இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பிரின்சிபல் வந்து 10,000 கொடுத்துட்டாங்க. 4 வருஷம் கழிச்சு அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக கிடைக்குது? 16,400. அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ? 6,400. கரெக்டா? அப்போ 6,400 அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி 2 0 2 0 கேன்சல், 2 0 2 0 கேன்சல். 1 4s are 4, 6 4s are 24. இப்போ கிராஸாக தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ ஆர் இன்ட்டு இந்த இடத்துல எது இல்லைன்னா 1, ஆர் இன்ட்டு 1 ஆர் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 1 16. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 16%. புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுக்கல. நம்பர் ஆஃப் இயர்ஸு 3 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2400 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4%. இப்போ பாருங்கள், இந்த 4% நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியும். எவ்வளோ? 1/25. அப்போ இதை வந்து இந்த மெத்தடில் போட்டுக்கலாம். எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்போ இன்ட்டு 3. அப்போ எவ்வளோ? 3/25. இது பிரின்சிபல், இது இன்ட்ரெஸ்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களா, அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? இங்கே இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 3 தான் 2400. கரெக்டாக? பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. 25 எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுங்க. அப்போ 25 × 8 200 2 0. அப்போ எவ்வளோ? பிரின்சிபல் அமௌண்ட்டு 20,000. புரிஞ்சா? நீங்கள் அந்த மெத்தடில் போட்டிங்கனாலும் இதே ஆன்சர் தான் வரும். 100% வந்து பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4% இன்ட்டு 3 இயர்ஸ். இதான் எவ்வளோ? 2400. இப்படி கேல்குலேட் பண்ணிங்கனாலையும் அதே ஆன்சர் தான் வரும். 4 3s are 12. அப்போ 2 times பிரின்சிபல் ஈக்குவல் டு 20,000. கரெக்டாக? நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலையும் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் 3500. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா 700 rupees கிடைக்குது. நம்பர் ஆஃப் இயர்ஸு கொடுக்கல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5% கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதே தான். 100% என்னது? பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 3500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 5%. நம்பர் ஆஃப் இயர்ஸு தெரியாது, n. இந்த இடத்துல என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 700. புரிஞ்சா? கேன்சல் பண்ணுறது அடிக்கடிக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம், இது ரெண்டும் கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும் கடைசியில். இங்கே பாருங்க, 2 0 2 0. நீ இப்படி 2 0 2 0வும் கேன்சல் பண்ணலாம். 7th டேபிள் வருமா? 35. 1 7s are 7, 5 7s are 35. கரெக்டாக? இப்போ பாருங்க, இதுவும் கேன்சல் பண்ணுறேன். 2 5s are 10 4. அப்போ கிராஸாக மல்டிப்ளை பண்ணுமா? n இன்ட்டு எல்லாமே இங்கே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 1 n ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போ எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 4 இயர்ஸ். புரிஞ்சா? ஆள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல காசை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்குறாரு. ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்குறாரு, 8500 வாங்குறாரு, 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறாரு. 5 வருஷம் கழிச்சு நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. அந்த காசை வாங்கி அப்படியே இன்னொருத்தருக்கு அந்த காசை கொடுக்குறாரு. 25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. 5 வருஷம் கழிச்சு இந்த காசை இவர்கிட்ட இருந்து வாங்கி இவருக்கு கொடுத்துட்டு மீதி எவ்வளோ காசு கையில் வச்சிருப்பாருன்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? வாங்க சமக்குள்ளே போகலாம். பிரின்சிபல் அமௌண்ட்டு 18,500. இவர் எவ்வளோக்கு வாங்கியிருக்கார் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு? 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காரு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 5 இயர்ஸ். இந்த காசை இன்னொருத்தருக்கு கொடுக்குறாரு.
இந்த காசு அப்படியே தான் கொடுக்குறாரு. அப்போ அங்கேயும் பிரின்சிபல் அமௌண்ட்டு 18,500. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 25%க்கு கொடுக்குறாரு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5 இயர்ஸ். பாருங்க 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாங்கி 25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாரு. அப்போ கண்டிப்பாக அவருக்கு காசு எக்ஸ்ட்ரா வரும். எவ்வளோ வரும்னு தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இதில் வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்லேருந்து இதில் வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறது தான் அவருக்கு வரக்கூடிய லாபம். இப்போ பாருங்க, இங்கேயும் பிரின்சிபல் அமௌண்ட் சேம், இங்கேயும் சேம், நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேம், நம்பர் ஆஃப் இயர்ஸும் சேம். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? R% ஆஃப் பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 இயர் இருக்கும் போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அதிகமானா என்ன பண்ணுவோம்? இன்ட்டு n. ஓகேவா? இதுதான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. இங்கே என்னும் சேமு, பியும் சேமு, இந்த ஆர் மட்டும் வேரி ஆகுது. அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள். 15லேருந்து 25லேருந்து 15 போனால் எவ்வளோ? 10. அப்போ அவருக்கு எவ்வளோ கெயின் கிடைச்சிருக்குன்னா 10% ஆஃப் 18,500. இது ஒரு வருஷத்துக்கு. எத்தனை வருஷம் மொத்தம்? 5 வருஷம். அப்போ 5 இன்ட்டு போட்டால் முடிஞ்சிருச்சு. இதை மட்டும் எழுதுனா அவ்வளோதான். 5 இன்ட்டு 10 எவ்வளோ? 50% ஆஃப் 18,500. 50% என்ன? ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/2. அப்போ இதில் பாதி அமௌண்ட் எவ்வளோ? 9,250. அப்போ அவருக்கு எவ்வளோ கெயின் கிடைச்சிருக்குன்னா 9,250. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே எழுத தேவையில்லை. இந்த கொஷின்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதில் வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை இதில் கொடுத்துட்றாரு. அவர் எங்கே கடன் வாங்கினாரோ அதுக்கு கொடுத்துட்றாரு. மீதிக்கிற காசு அவருக்கு லாபம். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் வேரி ஆகுது. அப்போ அதை மைனஸ் பண்ணால் 10% போட்டால் முடிஞ்சிருச்சு. புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 18,000 ருபீஸை 3ஆக பிரிச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு இருக்க பார்ட்டை 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ரெண்டாவது பார்ட்டை 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. மூணாவது பார்ட்டை 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. 1 இயர் கழிச்சு இந்த மூணுத்துலேயும் தனித்தனியாக இன்ட்ரெஸ்ட் வரல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மூணுமே சமம்னு சொல்கிறாங்க. அப்போ 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்தா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. பார்க்கலாமா? சரி, இப்போ அதே தான் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? n இன்ட்டு R% ஆஃப் பிரின்சிபல். இதை மறந்துடாதீங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 இடத்துலையும் சேம்னு சொல்கிறாங்க. 18,000ன்றது மொத்த பிரின்சிபல் அமௌண்ட், மொத்தமாக இருந்த அமௌண்ட்டு இதை 3ஆக பிரிச்சுட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு பார்ட்டில் இன்ட்ரெஸ்ட் என்ன? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த இடத்துல 1 வருஷம் தான். அப்போ அது எழுத தேவையில்லை. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% ஆஃப் ஃபஸ்ட்டு இருக்க பிரின்சிபல் அமௌண்ட்டை P1 வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு 4% ஆஃப் P2 ஈக்குவல் டு 6% ஆஃப் P3. இந்த ஆஃப்லாம் எழுத தேவையில்ல, புரியுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஈக்குவல் தானே. அப்போ 3P1 ஈக்குவல் டு 4P2 ஈக்குவல் டு 6P3. ரேஷியோ நம்ம பார்த்துருக்குமா? இப்படி இருந்தால் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கலாமா? ஏற்கனவே இந்த ரேஷியோவில் நம்ம பார்த்துருக்கோம். P1 is to P2 is to P3. நல்லா பாருங்கள், திரும்ப நான் சொல்கிறேன். இந்த இடத்துல 3P1 equal to 4P2 இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ P1 ஓட வேல்யூ என்ன? 4. P2க்கு என்னது? 3. அப்போ 4 is to 3. இங்கே அதே தான். P2 P3க்கு P2க்கு என்ன வரும்? 6. P3க்கு 4. இது ரேஷியோவில் நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ இது ரெண்டு இடத்துலையும் ஈக்குவல் பண்ணணும். இங்கே 6 இருக்கா? 3 6ஆக மாறுமா? எப்போ? இன்ட்டு 2. அப்போ ரெண்டுமே இன்ட்டு 2 பண்ணணும். ரேஷியோ என்ன வரும்? 8:6:4. ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4:3:2. இதுதான் சிம்பிளிஃபைட் ரேஷியோ. அப்போ P1 வந்து 4, P2 வந்து 3, P3 வந்து 2. இப்போ மொத்தமாக இருக்க பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ? 18,000ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 ஆட் பண்ணுங்க, 9. அந்த 9 தான் 18,000. நமக்கு எந்த வேல்யூ கேட்குறாங்க? P3 வேல்யூ கேட்குறாங்க. P3க்கு என்ன வருது? 2. இது P1 is to P2 is to P3. அப்போ 2 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன வருது? P3 வேல்யூ என்ன வருது? 4,000. அப்போ அந்த மூணாவதாக பிரித்த பார்ட் எவ்வளோ? 4,000 ருபீஸ் தான் 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 7500 பிரின்சிபல் அமௌண்ட்டு 11,000 மாறிடுது. எத்தனை வருஷத்தில்? 16/3 இயர்ஸில் மாறிடுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு சொல்லலை. அதே 7500 பிரின்சிபல் அமௌண்ட்டு எக்ஸ் அமௌண்ட்டாக மாறிடுது. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே முன்ன என்ன கொடுத்தோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்குறோம். ஆனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 8/3 இயர்ஸில் மாறுது. அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னு இந்த சம்மில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன? n இன்ட்டு ஆர் பர்சன்டேஜ் ஆஃப் பிரின்சிபல். கரெக்டா? சரி, அப்போ என்ன வரும்? n இன்ட்டு ஆர் இன்ட்டு p/100. இதுதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ இங்கே கம்பேர் பண்ணுங்கள். 7500 பிரின்சிபல் அமௌண்ட்டு சேம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சேம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாருங்கள். இங்கே 16/3 இயர்ஸு, இங்கே 8/3 இயர்ஸ். அப்படின்னா என்னாச்சு? இதுலேருந்து 2ஆல் டிவைட் பண்ணால் இது கிடைச்சிரும். அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேஷியோ என்ன வருது? 2:1. அப்போ இதுலேருந்து இது பாதியாக குறைஞ்சிருக்கு. சரி, இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் பாருங்கள். இப்போ இதுக்கு என்னது? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபல் இதெல்லாம் சேம். இப்போ நாங்கள் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுலாம் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. அப்போ அதை விட்டுருங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ், அப்போ இது அதிகமானால் இதுவும் அதிகமாகும். இது டிக்ரீஸ் ஆனால் இதுவும் டிக்ரீஸ் ஆகும். இப்போ இது குறைஞ்சிருக்கா? எவ்வளோ குறைஞ்சிருக்கு? /2. அப்போ இங்கேயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் /2 மாறும். அப்போ ஃபஸ்ட்டு இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. எவ்வளோ வருது? 3500. ஓகேவா? அப்போ இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? இதுலேருந்து பாதியாக மாறும். அப்போ இங்கே இருக்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 1750. புரிஞ்சா? இந்த கான்செப்ட் புரியுதா? இது மைண்ட்லேயே போட்டுடலாம், எதுவும் எழுத தேவையில்லை. அப்போ நமக்கு அமௌண்ட் தானே வேணும். அமௌண்ட்டுக்கு என்ன? பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் எவ்வளோ? 7500. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1750. அப்போ அமௌண்ட் எவ்வளோ? 9250. புரிஞ்சா? நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து பேங்க்கில் போய் லோன் வாங்குறாரு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறாரு. எதுக்காகனா போட் ஒன்று வாங்குறதுக்கு வாங்குறாரு. எவ்வளோ வாங்குறாரு? பிரின்சிபல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5000 வாங்குறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15%. 8 மந்த்ஸுக்கு வாங்குறாரு. இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளோ? 8 மந்த்ஸில் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், அந்த டைம் பீரியட்ன்றது எதில் வேணால் இருக்கலாம். டேஸ், வீக்ஸ், மந்த்ஸ் எதில் வேணால் இருக்கலாம். சரி, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோங்க? 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15%. நம்பர் ஆஃப் இயர்ஸு 8 மந்த்ஸு. இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு 15% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம். அப்போ 12 மாதத்துக்கு 15%. நமக்கு எத்தனை மாதத்துக்கு வேணும்? 8 மாதத்துக்கு தான் வேணும். ஃபஸ்ட்டு இந்த 8 மாதத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிச்சிருங்க. அப்போ என்ன வருது? 8 மந்த்ஸ்க்கு எத்தனை வருது? 10% தான் வருது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கண்டுபிடிச்சா போதும். 100% தான் எவ்வளோ? 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 10%. எத்தனை மாதத்துக்கு? 8 மாதத்துக்கே கண்டுபிடிச்சோம். 8 மாதத்துக்கு எவ்வளோ? 10% தான். அப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? 500. இப்போ 500 rupees அவருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரே பிரின்சிபல் அமௌண்ட்டை 2 இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 year 6 monthக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 24%. செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 years 6 monthக்கு அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% per annumக்கு கொடுக்குறாங்க. ரெண்டுத்துக்கும் கிடைக்கிற இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 540. புரிஞ்சா? அப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு கேஸில் பிரின்சிபல் அமௌண்ட்டு தெரியாது, பீனே வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 24% per annum, ஒரு வருஷத்துக்கு 24%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 1 year எவ்வளோ? 6 month. ஓகேவா? செகண்ட் கேஸில் அதே பிரின்சிபல் தான். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12% per annum. இப்போ வருஷத்துக்கு 12%. இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 3 years 6 month. ஓகேவா? சரி, நீங்கள் பாருங்கள். வருஷத்துக்கு 24%. அப்போ ஒரு வருஷத்துக்கு 24%. புரிஞ்சா? 6 monthன்றது எவ்வளோ? ஒரு வருஷத்தில் பாதி. அப்போ 24%ல் பாதி எவ்வளோ? 12%. ரெண்டு ஆட் பண்ணால் 36%.
அப்போ இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 36%. இங்கே பாருங்கள் வருஷத்துக்கு 12%. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ 36%. ஓகேவா, வருஷத்துக்கு 12%. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் இருக்கா, 6 மாதத்துக்கு எவ்வளோ 6%. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ 42%. ஓகேவா, இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன R% ஆஃப் பிரின்சிபல். இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாருங்கள், ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த வருஷத்துக்கு எவ்வளோ பர்சன்ட்னு நம்ம தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக, சரி. அப்போ 42% ஆஃப் பிரின்சிபல் டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறேன், மைனஸ் 36% ஆஃப் பிரின்சிபல். ஏன்னா பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டும் சேம். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க 540. புரிஞ்சா? அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 6%. 6% ஆஃப் பிரின்சிபல் தான் 540. ஓகேவா, அப்படின்னா என்னன்னா 6% தான் 540. பிரின்சிபல் அமௌண்ட் எப்பவுமே எவ்வளோ 100%. 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ எவ்வளோ பிரின்சிபல் வந்து 9000. புரிஞ்சா? ஓகேவா.